ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியா கேட் வந்திருக்கோம். அதாவது இது வந்து டெல்லியில் இருக்கிற இந்தியா கேட் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் காரில். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு பாருங்கள், டெல்லி மெட்ரோ பஸ்ஸு, டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ்ஸு ரெட் கலரில் இருக்குது. டிராஃபிக்கும் ஓரளவுக்கு நாமினலாக இருக்குங்க டிராஃபிக் அங்கே. பட் அந்த கிட்ட அந்த இந்தியா கேட் கிட்ட. ஸோ இப்போ காரில் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ ஹோட்டல் ஸ்டேலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு ஹோட்டலில், அப்புறம் ஹோட்டல் டூர், அப்புறம் ஹோட்டல் ரூம் டூர், ஹோட்டல் ஃபுட் டூர்லாம் நான் போட்டிருக்கேன், எந்த ஹோட்டல் தங்கினேன்ட்டு. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் வராது. இது பார்த்திங்கன்னா அக்பர் நகர் அண்ட் அக்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்குன்றாங்க. நம்ம இப்போ காரில் போயின்ட்டுருக்கோம். நம்ம இந்தியா கேட்டுக்காக பார்க்குறதுக்காக நம்ம இப்போ போயின்ட்டுருக்கோம் காரில். ரோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டிராஃபிக் ஜாம்லாம் இல்லாமல் உங்களுக்கு ரோடெலாம் நல்லாவே இருக்குது, கிளியராக பாருங்கள். இந்தியா கேட் தெரியுது லாங்லேருந்து பார்த்தா உங்களுக்கு. அது ஃபுல்லாக ஓரளவுக்கு அது கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒன் வே பண்ணியிருக்காங்க நிறையா. ஸோ அதால் வந்து அவங்க இறக்கி விட்டுட்டாங்க ஒரு இடத்துல. அங்கேருந்து நம்ம இப்போது போகிறோம். ஸோ இந்தியா கேட் கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பூல் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னான்னு தெரில, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே நல்லா இருந்துச்சு, அழகாக ஒரு பெரிய இடம், பெரிய இடத்துல வெறும் ஒரு பூல் மாதிரி தண்ணி. அது ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே தண்ணி அழகாக ஒரு கலராக இருந்தது. இப்போது அந்த ரோடை க்ராஸ் பண்ணணும் நம்ம. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சப்வே கட்டி விட்ருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ரேம்ப் வச்சுருக்காங்க இது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க வெஹிக்கிள் அழகாக நம்ம எடுத்து போகலாம். ஸோ அதுக்கு தான் மேபி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது. அரௌண்டு ஜனவரி மந்த்து போனேன் நான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம குளிருங்க. ஈவினிங்கு செம்ம குளிர், முடியல. டெஃபினட்டாக நீங்கள் போனீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேண்ட் க்ளவுஸு, அப்புறம் ஸ்வெட்டரு அதெல்லாம் போட்டு போங்க. நான் எடுத்துன்னு போனேன், ஆனால் பட்டு நான் மறந்துட்டு ரூம்லேயே வச்சுட்டேன் அது. ஸோ அதால் செம்ம குளிர், தாழவே முடியல. ஸோ இங்கே கீழே சப்வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த டெல்லி, அதாவது கேபிட்டலில் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியா கேட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் ராஜ்புட்ன்றது ஒரு பேர், அது எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே அதோட பரிமாணங்கள், அதாவது எவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எப்படின்ட்டு இதில் வந்து க்ளீனாக வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோஸில் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அது சப்வே ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம பப்ளிக்கும் அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீட்டாக இருக்கிறதுக்கு ஒரு குப்பை கிடையாது, ரொம்பவே நீட்டாக வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பான் கரெல்லாம் இருக்கும் சைடில், அதெல்லாம் கிடையவே கிடையாதாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது எல்லா இடமே. பாருங்கள், இதுதான் வந்து இந்தியா கேட்டு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எப்படி இருக்கும், ஃப்ளாக் ஹோஸ்டிங் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், அதை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஹிஸ்ட்ரின்றது எப்படி இருக்குன்றது நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சப்வே. பார்த்திங்கன்னா குட்டிங்க, பசங்க, குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த சப்வேவை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மேலே வந்து க்ராஸ் பண்ண முடியாது, அதில் வந்து கீழே. இன்னொன்று மெயினாக வந்து இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்காக வராங்க.
ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ரேம்ப் வந்துட்டு மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ லைட் செட்டிங்ஸு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூல், ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க, பயங்கர சில்லுன்னு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் யாராவது போனீங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் க்ளவுஸு, ஸ்வெட்டரு, அது மாதிரி ஐட்டங்கள், ஜர்க்கின், இது பாருங்கள் இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா, அந்த ட்ரை கலர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது மறக்காமல் கொண்டு போங்க. அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுவீங்க அது இது போடலாம். அது தெரியுதுங்களா உங்களுக்கு, அழகாக வந்து ட்ரை கலர் தெரியுது பாருங்கள், இந்தியா கேட்டு. நம்ம அதை க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போது அது கீழே பிரிட்ஜில் வந்துட்டு வந்தோம். அது பாருங்களேன், ஈவினிங்கில் அந்த அப்படியே அந்த மூன் தெரியுது பாருங்கள். இந்த லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த லைட் செட்டிங் அது வந்து 24 hours இருக்குது. நம்ம அது எதோ க்ளோஷர்லாம் கிடையாது, பட்டு நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம். அது வந்து காசும் கிடையாது, ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ லைட் செட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இதோட இடம் எங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்பத்ன்னு சொல்கிறாங்க, அக்பர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா பிரகதி மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரகதி மைதான் சொல்கிறாங்க. அப்புறம் டைமிங் வந்து உங்களுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, மார்னிங் டு நைட்டு. இது வந்து இதெல்லாம் மூடெல்லாம் கிடையாது, அப்படியே நீங்கள் ரூட்லேருந்தே பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக. பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஜனங்க பாருங்கள். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து இந்தியா கேட்டுன்றது ஏன் வந்தது, இல்லை இந்த இந்தியா கேட் யார் கட்டினது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இந்தியா கேட் வந்து ஏன் கட்டினாங்கன்னா, அது வந்து ஒரு நம்ம சோல்ஜர்ஸ் வந்து 70,000 சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து World War I வந்து இறந்தாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்காக போய் சண்டை போட்டாங்க. ஸோ சண்டை போட்டு அவங்களோட உயிரை வந்து மாற்றிக்கிட்டாங்க அந்த வாரில். ஸோ அதில் வந்து அவங்களோட ஞாபகார்த்தகமாக வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க இந்த வார் மெமோரியல் கட்டினாங்க. இது வந்து இந்தியா கேட்டுன்னு சொல்லப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1921 வந்து டியூக்குன்றவர், ராயல் ஹைனஸ் டியூக்குன்றவர் கட்டலான்னு ஆரம்பித்தார். அதை வந்து டிசைன் வந்து யார் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட்டோட டிசைன் எட்வின்ன்றவர் டிசைன் பண்ணார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1921 ஸ்டார்ட் பண்ணாங்க இது கட்டுறதுக்கு. கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் எடுத்துக்கினாங்க. 10 வருஷம் எடுத்துகிட்டு 1931 முடித்தாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா முடித்து இதை வந்து இந்த நேஷனுக்கு அர்ப்பணித்தாங்க. அப்போது வந்து வைஸ்ராய் லார்ட் எர்வின்ன்றவர் ஓப்பன் பண்ணார் இதை. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் சோல்ஜர்ஸ் இறந்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அமர் ஜோதியும் வச்சுருக்காங்க, அமர் ஜவான் ஜோதி அப்படின்றது அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட ஸ்டாச்சுவும் இருக்குது, அதுவும் நம்ம பார்ப்போம். இது இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இந்தியா கேட். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா வார் மெமோரியல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 10th February 1921 ஸ்டார்ட் பண்ணி 12th February 1931 அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேதாஜியோட ஸ்டாச்சு அங்கே பக்கத்துலேயே சைடில் இருக்குது உங்களுக்கு. இது வந்து 28 அடி ஸ்டாச்சுங்க. இது நரேந்திர மோடி அவர் திறந்து வச்சார். இது சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு. அவர் வந்து January 2022 அது திறந்து வச்சார். அதாவது 3D ஹோலோகிராஃபிக் ஸ்டாச்சு ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் அவர் திறந்து வச்சார். இது பார்த்திங்கன்னா 125th anniversary பர்த் ஆனிவர்சரிக்கு திறந்து வச்சார். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுதுல உங்களுக்கு, அங்கே ஸ்டாச்சு இருக்கிறது தெரியுது பாருங்கள்.
அதுதான் வந்து சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு. அது பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு. அது இந்தியா கேட் பக்கத்தில். இது இந்தியா கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்கா பாருங்கள், சூப்பராக. இது வந்து இந்தியா கேட் வந்து கட்டினது பார்த்திங்கன்னா இம்பீரியல் வார் கிரேவ்ஸ் கமிஷன் IWGC அப்படின்ற ஒரு கமிஷன் தாங்க கட்டிச்சு. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த கமிஷன் வச்சுருந்தாங்க. டிசம்பரில் 1917 இது கட்டினாங்க. இது வந்து 7 to 9 போனீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கலர் செட்டிங் வந்து போடுவாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கலர் ஷோலாம் காட்டுவாங்க. அதை மாற்றி இந்த இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக்லாம் மாற்றுறாங்க பாருங்கள், அதெல்லாம் மாற்றி காட்டுவாங்க. அது சுத்தூர பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு எத்தனையோ ஏக்கர் வந்து அது இது பண்ணி கட்டியிருக்காங்க. அது மிகப்பெரிய இடம், அதாவது 30 லட்சம் ஏக்கர் நினைக்கிறாது. ஸோ அவ்வளோ பெரிய இடத்த வந்து எடுத்து அவங்க ஸ்ட்ரக்சர் அது கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 32 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ இடம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அழகாக அதுலேயே பார்க்கு, அமர் ஜோதி ஜவான், அப்புறம் வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆங்கிலேயர் அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அங்கே ஸ்டாச்சு ஆஃப் கிங் எம்பரர் ஜார்ஜ் V என்றவர் அங்கே அவரோட ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ இடங்கள் இருக்காங்க. மெயின்லி வந்து ஏன் இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா, அங்கே யாரும் அந்த சரௌண்டிங்ஸில் வந்து எந்த கடையை வைக்கலைங்க. அது பார்த்தோம், எந்த கடையில் ஏதாவது வேணும் நம்ம கொஞ்சம் தூரமாக தான் போகணும். அதனால் மேபி அந்த குப்பை எதுவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது பார்த்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டோம், நல்லா கிளம்பி போயிட்டோம். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டலில் போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டது, அந்த ஹோட்டல் ஃபுட் டூர்லாம் பார்ப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனோட ஃபுட் அண்ட் ட்ராவல் பற்றி நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இது வந்து நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு போடுற இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து மற்றவங்களுக்கு அது காமிப்பாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் தான் அது காமிப்பாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். This is Balaji signing off from you. Bye.